நேர்மையாக இருக்கணும், மக்களுக்கு என்ன செய்யணும், மசாயில்கள் சட்டங்கள் குர்ஆன் ஹதீஸை நம்ம என்ன செய்யணும், கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்த அந்த தாய் சொல்லி சொல்லி வளர்த்ததுனாலதான் அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த செயலை செஞ்சாங்க. இதே மாதிரிதான் ஒவ்வொரு இமாம்களும், இமாம் அபு ஹனீஃபா, இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எவ்வளவோ கிதாபுகள்லாம் எழுதிறாங்க. இந்த கிதாபுகள்லாம் எழுதுனதுக்கு காரணம் யார், முக்கிய பங்காக இருந்ததுக்கு காரணம் யார் அப்படின்னா அவங்களுடைய தாய்மார்கள் தான் இருக்கு. ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்விடியார்களே, இதே மாதிரி ஆரம்ப காலத்துல இஸ்லாம் வளர்ந்தது காரணம் பெண்களுக்கு என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா ஒரு முக்கிய பங்காக என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா கொடுத்தணும். இன்னைக்கு அதே விஷயத்தை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கான், நம்மளை தேர்ந்தெடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல சொன்ன மாதிரி அல்லாஹ் தஆலா நம்மள நலவ நாடி என்ன செஞ்சிருக்கான், அவனுக்கு பிடிச்சமான இந்த உலகத்திலே மிக பிடிச்சமான